ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, ஒரு 5 வருஷமாக மகர ராசிக்காரங்க படு கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்டத்துலேருந்துலாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. டக்குன்னு பூம்பா மாதிரி மந்திரத்துல எல்லாம் மாங்காய் காய்ச்சிராது. 5 வருஷம் பட்ட கஷ்டம் போகிறதுக்கு 5 மாதமாவது ஆகும். 2025 மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷம். அதுக்கு இப்போ ஜனவரி மாதம் போயிருக்கு, ஒரு 20-30 நாள் போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நீ இப்படி அப்படி சொல்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நடக்கும், மெதுவாகத்தான் நடக்கும். கஷ்டங்கள் உடனே வரும், இன்பங்கள் நல்லவைகள் சந்தோஷங்கள் படிப்படியாகத்தான் நம்ம மேலே வரும். அந்த மாதிரியான அமைப்புக்கு இப்போ பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது, பரிவர்த்தனையில் இருப்பது, 5ஆம் இடத்தோடு மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புகள் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. நல்லது நடக்க போது. அதை விட முக்கியம், முட்டாள்தனமான சிந்தனைகளிலிருந்து வெளியே வர போறீங்க. ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓவர் அகலக்கால் வச்சோம், எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், யாரை நம்பி கெட்டோம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விழிப்புணர்வாக வந்து உயர்ந்த சிந்தனைகள் வந்து லட்சியங்கள் லட்சியம் நிறைவேறணும்னா லட்சியம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த கரெக்டான லட்சியம் எது நமக்கு தேவை என்பதில் தெளிவான ஒரு சிந்தனை அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம் இது வாரம். 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவில் பாக்கியங்கள் ஏன் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்குறாங்க. குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்கக்கூடிய ஒரு பாவகம் மிகப்பெரிய அளவில் நல்ல பலத்தை கொடுக்கும் என்பதால் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி பெறக்கூடிய தன்மை. 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பூர்வீகத்துக்கு போகக்கூடிய தன்மை, விவசாயம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, அப்பா அம்மா கிட்ட இருந்து இருந்த வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சம்பாதிக்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய அமைப்பு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தடை விலக போகுது. ராஜயோகாதிபதியான 9 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த வாரத்திலிருந்து 4 மாதம் உச்சத்திலே இருப்பார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் முழுக்க 30 என்னமோ 29 வரைக்கும் ஒரு 120 நாள் 115 நாள் அப்படியே உச்சத்தில் இருக்கிறார். கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. ஜென்மச்சனை விலக போகுது. அடுத்த மாதம் இதே மாதிரி கடைசியில் ஜென்மச்சனை விலக போகுது. ஆக இதுவரைக்கும் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்களில் ஏண்டா வாழ்றோன்ற ஒரு மாதிரியான நினப்பில் இருந்த சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களும் ஃப்ரீ ஆக போகிறீங்க, ரிலீஸ் ஆக போகிறீங்க. காசு பணம் வரணும்ல, வாழ்க்கையில் மிக முக்கியம் பைசா தானங்க. காசு வந்துட்டாலே எல்லாம் இதாகிடுது. எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக இப்படி கேவலப்படுறோம், எதுக்காக இப்படி அசிங்கப்படுறோம்? பணத்துக்காக. இந்த பணத்திற்காக செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 4, 2ஆம் பாவகங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு. சுகாதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். சுகாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆக இதுவரைக்கும் எந்த விஷயங்களில் சுகம் கிடைக்கவில்லையோ, கல்யாண சுகம் கிடைக்கல, வேலை சுகம் கிடைக்கல, புத்திர சுகம் கிடைக்கல, உடல் ஆரோக்கிய உடல் சுகம் கிடைக்கல, இது எல்லாமே கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். டக்குன்னு ஒரு வாரத்தில் எல்லாம் நடந்துடாது. நான் சொல்கிற ஒரு வருஷமாக ஒரு சில வருடங்களாகவே என்னை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இருக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே படிப்படியாக நன்மைகளும் படிப்படியாக சாதகமற்றவைகளும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி சூழ்றதுன்றது கண்டிப்பாக தெரியும். ஆகவே இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 2 வருஷமாக தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ராஜயோகாதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது என்பது என்ன விதத்தில் கஷ்டத்தை வச்சிருக்கிறீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. ஆகவே சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய நல்ல வாரங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். மிகப்பெரிய யோகம். ராசியிலே உச்சகிரகம் சுக்கிரன், சுபர், அட்டமாதிபதி தான் இருந்தாலும் சுபராக இருக்கக்கூடியவர். அவர் இங்கே ராகுவை புனிதப்படுத்துகிறார். ஆக இதுவரைக்கும் இழந்த பேரை மீட்க போறீங்க. பேரு கட்டு போச்சு, வாக்கு தவறி போச்சு,
இவன் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு, வேலை போச்சு, வியாபாரம் போச்சு, தொழில் போச்சு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜென்மச்சனி வேறு எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏழரை சனியை நினைத்தும் ஜென்மச்சனியை நினைத்தும் பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரம் நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை, ஏற்றங்களை கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, 12 ராசி ஆகின்ற இடங்களில் சந்திரன் வளர்பிறையாக வருகிறார். சந்திரனே வளர்பிறையாக இந்த ராசியில் உட்கார போகிறார். அட்டமாதிபதி உச்சத்தை அடைய போகிறார். குறுக்கு வழி சிந்தனைகள்லாம் வரும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. 4 மாதம் சுக்கரன் இங்கே இருக்கிறதுல இங்கே பாருங்கள், 2 ரூபாயை கொடுங்க, 10 ரூபாய் ஆய்க்கலாம், 20 ரூபாய் ஆய்க்கலாம், 2 கோடி ஆய்க்கலாம், 20 லட்சம் ஆய்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த சுக்கரன் தலையில் ராசியில் உட்காந்துருக்கும் போது தான் வரும். ஆகவே கொஞ்சம் இந்த குறுக்கு வழி அமைப்புகளில் மட்டும் மனதை செலுத்தாமல் நேர்வழி அமைப்புகளில் மனதை செலுத்தி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி உச்சமாவதும் 3ஆம் இடத்துல ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறதும் ஒரு நிலையில் யோகமான ஒரு அமைப்பு. மனசு கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கும். கெட்டுப்போன பேர், இழந்து போன பேரை திரும்ப வர வைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பரம்பொருள் இருக்கிறது நம்மளை காப்பாற்றுவதற்கு என்கின்ற அமைப்போடு முனைப்போடு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வருதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் நீங்களாக வேலையை விட்டுறாதீங்க. அதாவது ஒரு வேலையில் நிர்பந்தம் வந்தால் கூட ஏதாவது ஒரு செஞ்சு இந்த வேலையில் ஒட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டுமே நீங்கள் இது பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மனோதிடம் வரக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரையிலான நல்ல வாரங்கள் இந்த வாரம்.